ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. ஸோ ஊருக்கு போயிருந்தேன். சேலம் தான் எங்கள் ஊர். சேலம் மாத்தூர் ஒரு ஃபங்க்ஷனுக்காக. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பெரியப்பா பையனுக்கு மேரேஜ். ஸோ அதுக்காக போயிருந்தேன். ஸோ அப்போ அம்மா சொந்த ஊர் தானே, எல்லாம் அங்கே தான் பார்த்தோம், இருந்தோம், எல்லாம் ஹாப்பி. அப்போ அம்மா எனக்காக கொடுத்து விட்டது மட்டும் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது புளிச்சக்கீரை, இது மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் போட்டு வச்ச புளிக்குழம்பு, இது சொரக்காய் தட்டைப்பயிறு போட்டு வச்ச புளிக்குழம்பு ப்ளஸ் தேங்காய் அரைச்சி ஊற்றின குழம்பு. இது ரெண்டுக்குமே நம்மளோடைய குழம்பு மிளகா பொடி போட்டு வச்சுருக்காங்க. அதுதான் இதோடைய ஸ்பெஷல். சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கும் நம்ம குழம்பு மிளகா பொடி வேணும்னா வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம், வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம். இது எதுக்காக அம்மா செஞ்சு கொடுத்தாங்கன்னா, நான் ஒர்க்கில் இருக்கேன், உங்களுக்கே தெரியும், மசாலா கம்பெனி வச்சுருக்கோம். அப்போ நமக்கு ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால டைம் பத்தாது. ஓகே, அப்போ அதனால் அம்மா எனக்கு இது செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் சமையல் ஈஸியாக இருக்கும் நீ அப்படிங்கிற மாதிரி இது செஞ்சுன்னு கொடுத்தாங்க. ஆக்சுவலாக இது எங்களுக்கு பிடிக்கும், எங்கள் அம்மா செஞ்சாவும். சின்ன வயசுலலாம் இது செஞ்சால் 3 வேளையுமே இதையே சாப்பிடுவோம், அந்த அளவுக்கு பிடிக்கும். அப்போது இது என் மசாலா வாங்கிறதுக்காக மட்டும் நான் உங்ககிட்ட காமிக்கல. எங்கள் அம்மா செஞ்சால் அவ்வளோ பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் போட்டிருக்கிறது குழம்பு, இதில் சொரக்காய் தட்டைப்பயிறு, இந்த குழம்புல நம்மளுடைய இது குழம்பு மிளகாப்பொடி, கத்திரிக்காய் மொச்சக்கொட்டை பெலாக்கொட்டை முருங்கைக்காலம் போட்டு அதில் வச்சுருக்காங்க. அதுலேயும் நம்மளுடைய குழம்பு மிளகாப்பொடி, இந்த மாதிரி புளி ஊற்றின குழம்புக்கு நம்மளோட குழம்பு மிளகாப்பொடி ரொம்ப ஸ்பெஷல், நல்லாயிருக்கும். இப்போ எங்கள் சொந்தக்காரவங்க எல்லாம் நிறைய பேர் என்கிட்ட எப்பயுமே எங்கள் வீட்டுக்கு வந்தால் சமைச்சு போடும்போதும், எப்படிம்மா நீ இது செய்கிற இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லி கூட கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. ஆனாலும் நீ செய்கிற மாதிரி இல்லைம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எப்பயுமே நான் செய்கிறது ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லுவாங்க. அப்போ எங்கள் அம்மா செய்கிறது எனக்கு எப்பயும் ரொம்ப ஸ்பெஷல் தானே. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம குழம்பு மிளகாப்பொடி. அப்போ சொன்னாங்க, இப்போ அவன் குழம்பு மிளகாப்பொடி போட்டு வச்சான், அவ்வளோ சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு. இதெல்லாம் இது ஒரு வார்த்தைக்காக சொல்ல, நிஜமாகவே ஹார்ட் தட்டு சொல்கிறேன். இது உண்மை. ஸோ ட்ரை பண்ணவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். அப்புறம் பேட் கமெண்ட் கொடுக்குறீங்களே, நீ மட்டும்தான் உழைக்கிறியா, எல்லோரும் தான் உழைக்கிறோம், இதுக்கெல்லாம் நான் பதிலடி கொடுக்குறேன். ஓகே, ஸோ நெகட்டிவ் கமெண்ட்டுக்கு அவ்வளோ ரியாக்ட் பண்ணிக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே உழைக்கிறோம், பட் எல்லாரையும் அவங்கவுங்க காமிச்சிக்கணும். நான் இங்கே என்ன தான் காமிக்கிறேன், அப்போ என்னை பற்றி மட்டும்தான் சொல்ல முடியும். ஓகே, ஸோ ஒரு நல்லா ஜோராக பண்ணோன்னா அது ஹாப்பினஸ்ன்னு அர்த்தம், ஆட்டம் போடுறது கிடையாது. ஓகே, இதெல்லாம்